பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக 2 காரியங்கள வைத்தார். ஒண்ணு வந்து ஆசீர்வாதம், இன்னொன்னு சாபம். அதேபோல இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் நம்ம முன்னாடியே 2 வழிய வச்சிருக்காரு. ஸோ அது என்னன்னு நம்ம வேதத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 7, 13, 14. 13வது வசனம். இடுக்கமான வாசல் வழியை பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதின் வழியை பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். 14வது வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். எஸ், நம்ம முன்னாடி கர்த்தர் வச்சிருக்க அந்த 2 பாதை வந்து இதுதான். ஸோ ஒரு வழி என்ன அப்படின்னா இடுக்கமா நெருக்கமா இருக்கிற ஒரு வழி, விச் மீன்ஸ் அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு பாதை இல்ல. 2வது வந்து என்னன்னா விரிவும் விசாலமுமான வழி, ரொம்ப ஸ்பேஷியஸா ஈஸி கோயிங்கா வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான 2 வழியை தான் கர்த்தர் நம்ம முன்னாடி வச்சிருக்காரு. இதே மாதிரி ஒருவேளை யாராவது நம்ம முன்னாடி வந்து ஒரு 2 வேஸ் வந்து இருக்கு, ஒன்று ஈஸியஸ்ட் வே, இன்னொன்று டஃப்பான ஒரு வே அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஈஸியான வே தான் வந்து சூஸ் பண்ணுவோம். சாதாரணமாக உலகத்தோட பார்வையிலிருந்து பார்த்தா இது வந்து தப்பில்லை. ஏன்னா நார்மலாக ஆஸ் எ ஹியூமன் பீயிங் எல்லாருமே வந்து அப்படி தானே யோசிப்பாங்க. ஒரு ஈஸியஸ்ட் வே இருக்கும்போது நான் எதுக்கு டஃப்பான ஒரு பாத்குள்ளே நான் போகணும் அப்படின்றது வந்து நார்மலான ஒரு தாட் தான் எல்லாருக்கும் இருக்கிறது. இது உலகத்தோட பார்வையில தவறு கிடையாது. ஆனா ஆவிக்குரிய பார்வையில இதை பார்க்கும்போது இது வந்து தவறான வழிதான், தவறான ஒரு தேர்ந்தெடுப்பு. ஸோ உலக ஞானம் வந்து என்னன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து சூஸ் பண்ண சொல்லும். ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம நினைவுல கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்தோட பார்வையில சரியா தெரியிற அநேக காரியங்கள் வந்து கர்த்தருடைய பார்வையில அருவருப்புள்ளதா இருக்கும். அதோட முடிவும் வந்து சரியானதா இருக்காது. அதே போல உலக ஞானம்ன்றது தேவ ஞானத்திற்கு எதிரானதும் விரோதமாய் செயல்படக்கூடியதுமாய் இருக்கும். ஸோ ஒரு விஷயத்த சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இல்ல செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப ஜாக்கிரதையா எச்சரிப்போடு இருப்பது ரொம்ப அவசியமானது. பிகாஸ் நம்ம வந்து கடைசி காலத்துல இருக்கோம். கர்த்தருடைய வருகை வந்து மிக சமீபமா இருக்கு. ஸோ பி வைஸ். நம்ம எல்லாருமே வந்து எந்த வாசல் வழியா வந்து நம்ம பிரவேசிக்கணும் அப்படிங்கிறத வந்து இயேசு கிறிஸ்துவே இதுல வந்து சொல்லியிருப்பாரு. 13வது வசனத்தோட முதல் வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வழியா தான் நீங்க வரணுன்றது ஏசப்பாவுடைய ஒரு கட்டளையா கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ தேவ ஞானம்ன்றது வந்து இதுதான், சரிங்களா? இந்த ஞானத்துல நம்ம நடக்கும்போது அதோட முடிவு வந்து ரொம்ப ப்ரிஷியஸா இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா பாவமான இந்த உலகத்துல வந்து எல்லா பாவத்துக்கும் நம்ம விலக்கி காத்துக்கொள்றதும் இல்ல, ஃப்ரீ வில்லுன்ற பெயர்ல கூட நிறைய பேர் நிறைய விஷயத்த பண்ணுவாங்க. யார் வேணா என்ன வேணா பண்ணலான்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள தான் நம்ம இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நடந்தாலும் தேவ சித்தத்தை மட்டும்தான் வந்து நான் செய்யணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த பாதை எப்படிப்பட்டதா இருக்கும்னா கடினமானதா தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் இங்க சொல்லியிருப்பாரு, இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிங்கள் அப்படின்னு. ஏன்னா இந்த உலக ஞானம்ன்றது எல்லா காரியமும் வந்து எப்படின்னா கர்த்தருடைய காரியங்களுக்கு விரோதமாய் செயல்படக்கூடியது. இங்க தேவ பிள்ளைகள் வாழ்றது வந்து அஃப்கோர்ஸ் கடினமா தான் இருக்கும். ஆனா இந்த பாத் வழியா தான் ஆண்டவர் வந்து நம்மள உட்பிரவேசிக்க சொல்றாரு. ஏன் அப்படின்னா இதோட முடிவு வந்து ஜீவன். பரலோக ராஜ்யம் தான் நம்மளுடைய முடிவா இருக்கும். அங்க வந்து நித்தியமான சந்தோஷ சமாதானத்தை வந்து நம்ம அடைவோம். அதனாலதான் அந்த முடிவை பார்த்து தான் ஆண்டவர் வந்து இந்த பாதை கடினமா இருந்தா கூட பரவாயில்ல, இது வழியா நீங்க வந்து உட்பிரவேசிங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கட்டளையை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனா அதுவே இந்த விரிவான வழி வந்து நம்மள எங்க கொண்டு போகும்னா நரகத்துக்குள்ள வந்து தள்ளிடும். ஸோ எப்படி சொல்றது, பாதை வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. எல்லாருமே யோசிக்கிறது என்னன்னா இந்த வே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு, நான் என்ன நினைச்சாலும் நான் செய்யலாம், என்னோட மனப்போன போக்குல நான் போவேன், இச்சை அடக்கன்ற ஒரு விஷயமே வந்து இங்க இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து தன்னுடைய இஷ்டத்துக்கு நடந்து கொள்றது, இந்த உலகத்தோட ஒத்து வாழ்ற எல்லாருமே வந்து எங்க போவாங்கன்னா நித்திய அக்னி கடல்ல தான் வந்து தள்ளப்படுவாங்க. வேற ஆப்ஷனே கிடையாது. ஸோ இப்போ நீங்க எந்த பாதையில வந்து போயிட்டுருக்கீங்கன்றத உங்கள நீங்களே வந்து நிதானிச்சு பாருங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க கர்த்தரோட வழியில வந்து நடந்து வந்திருக்கலாம். இல்ல அவருடைய சித்தத்தின்படி தான் வந்து நான் செஞ்சேன். ஆனா என் வாழ்க்கையில எந்த நன்மையும் நடக்கல அப்படிங்கிற ஒரு விசுவாச குறைச்சலோ, இல்ல ஏதோ ஒரு பாவ காரியமோ உங்கள கர்த்தர விட்டு வந்து வழி விலகி போக செஞ்சிருக்கோம் அப்படின்னா, கவனிங்க. கர்த்தர் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. இந்த நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்துல அவர் அண்டைக்கு வந்து நீங்க போங்க. அவரிடத்துல வந்து இந்த காரியம் எல்லாவற்றையும் சொல்லி நீங்க வந்து மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்க. ஸோ இதுதான் உங்களுடைய கடைசி வாய்ப்பு அப்படின்னா, எவ்வளோ வேகமா நீங்க போவீங்களோ, அவ்வளோ வேகமா நீங்க வந்து கர்த்தர் இடத்துல போங்க. அதேபோல
ஒருவேளை இல்ல நான் வந்து சரியான பாதையில தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்வீங்கன்னா, அ எத்தன பேருக்கு வந்து நீங்க இந்த சத்தியத்த வந்து அறிவிச்சிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அநேகர் வந்து நரகம், பரலோகம்னு ஒரு காரியம் இருக்கிறதே வந்து நெறைய பேர் விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வேதத்துல இருக்க ஒரு ஒரு காரியம் வந்து எவ்வளோ உண்மைன்றது வந்து வேதத்த வாசிக்கிற நமக்கு வந்து தெரியும். ஸோ அந்த சத்தியத்த நாம தான் வந்து அவங்களுக்கு சொல்லணும். அப்பதான் அவங்களுடைய மூடி இருக்கிற அந்த கண்கள் வந்து திறக்கப்படும். அப்படி திறக்கப்படும்போது தான் அவங்க வந்து கர்த்தர் அண்டையில சேர முடியும். அவங்களும் நம்மளோட கூட வந்து பரலோக ராஜ்யத்த வந்து சுதந்தரிக்க முடியும். ஒருவேளை நாம இன்னைக்கு வந்து மௌனமா இருப்போம். இல்ல வந்து நம்ம எதுவுமே சொல்லாம இருப்போம் அப்டின்னா, யோசிச்சு பாருங்க அந்த ஆத்துமா எங்க போகும்னு. ஏன்னா நரகத்துக்கு போகுற ஆத்துமாக்கள் வந்து அநேகர்ன்னு இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பரலோக ராஜ்யத்த அடையிற ஆத்துமாக்கள் வந்து வெகு சிலர் தான். அந்த சிலர்ல நம்ம இருக்க போறோமா? இல்ல அநேகர்ல நம்ம இருக்க போறோமான்றத வந்து நாம தான் முடிவு பண்ணணும். ஸோ தேவ ஞானத்தோட உங்களுடைய பாதைய வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாக்க கடவர். ஆமென்.